தேகுவாசம்மா யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அவங்க அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய இந்தியா வெள்ளையன் ஆட்சியிலிருந்து விடுதலையாகி நமக்கு இந்தியா சுதந்திரம் கொடுத்தது. அதே போல் நம்ம ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவி உங்களையும் என்னையும் விடுதலை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு ஒரு சிறிய செய்தி உங்களுக்கு. விடுதலை. எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே விடுவிப்பேன். இன்றைக்கு உங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான பிள்ளைகளை நிச்சயமாக விடுவிக்கிறார் ஆண்டவர். இன்றைய நாளில் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பி வந்தபடியா நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. கொள்ளை பிராணன் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். விடுதலை. கண்ணீரா, கவலையா, பிரச்சனையா, பணமில்லையே என்ற ஆதாங்கமா, பிள்ளைகள் என் மகன் என்னை என்று விசாரிக்கவில்லை என்று சஞ்சலமா, மனக்கலக்கமா, தனிமையில் போராட்டமா, குழந்தையில்லையே என்று ஏக்கமா, மகள் என் பேச்சுக்கு கீழ்ப்படியவில்லை என்று உங்களுக்குள்ளே சஞ்சலமா, குடிக்கிறானே என்று உங்கள் மனசுக்குள்ளே குழப்பமா, நாள்பட்ட வியாதியா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என் ஜனத்தை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நிச்சயமாக என் ஜனத்தை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும், குடும்ப சமானம் இல்லாமல் இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பிள்ளைகள் என்ற ஏக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். ஆமென். எப்பொழுது விடுதலையாகும் என்று நாம் நினைக்கிறோம். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கப்படியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைகளிலே வைப்பேன். ஆமென். வாஞ்சியா இருக்கணும். ஆண்டர் கூட ஆண்டர் மேல வாஞ்சியா இருக்கணும், அன்பா இருக்கணும், அவரோடு உறவாடணும், அவர் வார்த்தை கீழ்ப்படியணும், அவரோடு பேசணும், அவர் சத்தத்தை கேட்கணும், நம்ம அவர் சார்ந்திருக்கணும், அண்டிக் கொண்டிருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷி பாக்கியவான் பாக்கியவதி. ஆமென். எப்பொழுதும் பிரியமா இருக்கணும். வார்த்தை தான் கடவுள். ஆமென். இந்த விடுதலையை ஆண்டவர் எப்படி நமக்கு தருகிறார்? லூக்கா 19வது அதிகாரம் 7, 8, 4, 3. சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். முன்னாக ஓடக்கூடிய பலத்தை தாங்கப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முன்னாக ஓடி அவரை அறியும் உணர்வை தாங்கப்பா, அறிவை தாங்கப்பா நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். உண்மை அறியும் உணர்வை தாங்க என்று நாம் ஆண்டவரிடம் கேட்கணும். ஆமென். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கே உங்களுக்கு இப்படி எங்கே வலிக்குது சரீரத்தில் அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க, வலது கையை. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். சுகம் அளிக்கும் வல்லமை, விடுதலை கொடுக்கும் வல்லமை, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரின் ஆவி எங்கே உள்ளதோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுக்கு தின்ப நாம் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே.